என் வீட்டில் கலசம் எப்படி வச்சோன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு வாழையில வச்சுக்கிட்டேன். அது மேலே ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டுட்டு, அது மேலே ஒரு வெள்ளி தட்டு வச்சுட்டு 3 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டு அது மேலே வந்துட்டு ஒரு குடம் வச்சுட்டேன், பித்தளை குடம். அதில் வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு பச்சரிசி நிரப்பிட்டு ஆல்ரெடி புடவை வந்து ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த புடவையை ஒரு பக்கம் ஜாஸ்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் கம்மியாக விட்டு அதை நடுவில் வந்துட்டு இந்த குடத்துக்குள்ளே விடணும். அதை விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த ப்ளீட்ஸை வந்து அப்படியே நம்ம சாரீக்கு ஃப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெயின் கலசம் இதுதான் பாருங்கள். இந்த கலசத்தில் ஒரு கால்வாசி அளவுக்கு பச்சரிசி போட்டுட்டு, என்னோடய தேங்காய் பெருசாக இருக்குன்றதுனால கால்வாசி அளவுக்கு போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு விரலி மஞ்சள், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, வந்துட்டு காதோலை கருகமணி, இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லே கிடைக்கிது. ஸோ புணுகை வந்துட்டு லைட்டாக சேர்த்துருக்கேன், சும்மா ஒரு ஸ்ட்ரீக் எடுத்து. அதே போல் என்கிட்ட தங்க காசு இல்லாதனால வெள்ளி காசு இருந்துச்சு, அதை போட்டுட்டேன். அப்புறம் நார்மலான காயின்ஸ் ஒரு 5 காயின் போட்டிருக்கேன். இது கலசத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாயில வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல தேங்காவை எடுத்து ஃபுல்லாக மஞ்சள் பூசி அதுக்கு திலகம் வச்சு அந்த இதை வச்சிடணும். தேங்காவை வந்து அந்த கலசத்தில் வச்சுட்டு நம்மளோட அம்மனோட ஃபேஸை வந்து இந்த மாதிரி கட்டிக்கணும். இது வந்து நான் நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினது. இதே மாதிரி வெள்ளியில் இருக்கிறதும் நான் கீழவே வச்சுருப்பேன் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் சூப்பராக அம்மன் அலங்காரம் நடந்துச்சு.